டேஸ்டியான முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெல்கம் டு சாண்டி ஸ்டைல். ஸோ எப்பயும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். இப்படி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கலவையை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம முழு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வதங்கிருச்சு. ஸோ மசாலா செக்ஷன் பக்கம் போகலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ முட்டை ஆட் பண்ண போகிறோம். 4 எக்ஸ் இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதை அப்படியே உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 76 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும் அப்படின்னும் போது முட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு முட்டையை கொஞ்சம் ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்பைசினஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வெறும் 1 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மசாலா எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்குன்னு. அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி முட்டையை நல்லா ஒன்றோட ஒன்று சேர விடுங்க. பெப்பர் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நம்ம அதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ண விட்டுறாதீங்க. கோல்ட் சீசனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஈஸியான டிஷ்ஷுமே கூட. அவ்வளோதான், நாங்கள் இப்போ இதை பிளேட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி ஆவி பறக்குதுன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.